அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல லெஜெண்டரி ஈக்குவேஷன்ல டைப் 1ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 4xy டேஷ் பிளஸ் 6y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது டைரக்டாக போட முடியாது. இதை மாற்றி எழுதுனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ்ன்றது என்ன பண்ணலாம், டி ஸ்கொயர் எழுதிக்கலாம். மைனஸ் 4x y டேஷ்ன்றத டீன்னு எழுதிக்கலாம். பிளஸ் 6 த்ரூ அவுட் y காமனாக இருக்கும், எடுத்து வெளியே வச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லாக் எக்ஸ் இப்படி கேட்டாலும் சேம் ப்ராப்ளம் தான். சரிங்களா? இது டைரக்டாக நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர் ரெண்டு பக்கம் லாக் எடுத்து என்ன ஆயிரும், log x equals to z convert ஆகும். log e inverse to each other. அதே சமயத்தில் ஒரு கன்வர்ஷன், அதாவது x d வந்துச்சுன்னா தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுவோம். x ஸ்கொயர் d ஸ்கொயர் வந்துச்சுன்னா தீட்டா இன்டூ தீட்டா மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இது மாற்றினா தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டான்னு கூட எழுதிக்கலாம். ஸோ ஆர்கன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. நம்ம எக்ஸோட வேல்யூ நல்லா தெரியும், இ பவர் இசட் எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும், இ பவர் இசட் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், இ பவர் 2z, அதாவது ஏ பவர் எம் இன்டூ என் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றிடுதுன்னா, இந்த ஈக்குவேஷனை மாற்றிடுதுன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர், அதுக்கான வேல்யூ என்னதுங்க, தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா மைனஸ் 4xd, அதுக்கான வேல்யூ என்னதுங்க, தீட்டா பிளஸ் 6 டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட் மாறிடும். ஆர்ஹெச்எஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கான வேல்யூ தான் இ பவர் 2z. லாக் எக்ஸ் வேல்யூ சிம்பிளி இசட், ஏன்னா இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். அப்போ இந்த டேர்மை ரீவர்க் பண்ண என்ன ஆயிரும், தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா மைனஸ் 4 தீட்டா, அப்போ மைனஸ் 5 தீட்டா பிளஸ் 6 எழுதிக்கலாம். இன்டூ இசட் ஈக்குவல்ஸ் டு இ பவர் 2z பிளஸ் இசட். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இது நார்மல் ஃபார்முக்கு மாற்றிட்டோம், நம்மளோட நார்மல் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். சரிங்களா? இப்போ இது சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக ரீப்ளேஸ் தீட்டா பை எம் தான். இப்போ தீட்டா எம் போட்டு என்ன நமக்கு ஈக்குவேஷன் ஆகும், எம் ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ இது மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும் இல்லைங்களா, ஆட் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்கணும். ஸோ ஒரே ஆப்ஷன் 1 இன்டூ 5 தான். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்கணும். சாரி, 1 இன்டூ 1 to 5 போட்டால் வராது. அப்போ 2 இன்டூ 3 செக் பண்ணி பார்ப்போம். 1 இன்டூ 5 வராது, 2 இன்டூ 3னா 6, 2 3 ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ மைனஸ் 2 மைனஸ் 3 போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம் மைனஸ் 2 தென் எம் மைனஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 0, ரெண்டு ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அப்போ அது ரூட் எழுதுனா என்ன ஆகும், m is equal to 2, 3 non-repeated roots. ஆயிரும் இல்லைங்களா, non-repeated roots. அப்போ இதனோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னது, a e பவர் m1. அப்போ m1 ஓட வேல்யூ என்னது 2, யூஸ்வலா x வரும். அப்போ z பிளஸ் b e பவர் m2, ஸோ 3z, யூஸ்வலா x வரும், அதுக்கு பதிலாக z. சரிங்களா? அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணும்போது ரெண்டு டேர்ம் வந்துருக்கு. அப்போ pi1 pi2 வந்துருக்கு. ஸோ pi1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா e பவர் 2z கொடுத்துருக்கும். அப்போ 1 by தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 5 தீட்டா பிளஸ் 6 இல்லைங்களா, இன்டூ இ பவர் 2z.
ஸோ RHS என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் e பவர் ax ஃபார்மில் இருக்குது. அப்போ e பவர் ax ஃபார்மில் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் தீட்டா பை a. இங்கே தீட்டா a வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 2 கொடுத்து ரீப்ளேஸ் தீட்டா பை 2. அப்போ இந்த டேர்ம் என்ன கிடைக்கும், 1 பை தீட்டா ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6 இன்ட்டு e பவர் 2z. இப்போ என்ன கிடைக்கும், மேலே e பவர் 2z இருக்கும், டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் வேல்யூ 4 ஆயிரும், 5 இன்ட்டு 2 10 ஆயிரும், ப்ளஸ் 16 கிடைக்கும். அப்போ 16 20 30 கிடைக்கும். e பவர் 2z by 30. இது particular integral 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் z மட்டும் கொடுத்துருக்கும், pi 2. ஸோ pi 2க்கான வேல்யூன்னு கேட்டிங்கன்னா pi 2 இதே ஃபார்மேட் தான், 1 by theta ஸ்கொயர் மைனஸ் 5 theta ப்ளஸ் 6 இன்ட்டு வெறும் z மட்டும் கொடுக்கும், வெறும் z மட்டும் இருக்கு. ஸோ RHS என்ன கொடுக்குறோம், சம் பாலினாமியல். RHS என்ன கொடுக்குறோம், பாலினாமியல். அப்போ RHSல பாலினாமியல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நாம எய்தர் 1 பிளஸ் x to the power மைனஸ் 1 இல்லைன்னா 1 மைனஸ் x to the power மைனஸ் 1 ஏதோ ஒரு ஃபார்ம் பார்க்கணும். இங்கே எல்லாமே இந்த எய்தர் 1 பிளஸ் x to the power மைனஸ் 1 ஆர் 1 மைனஸ் x to the power மைனஸ் 1 ஃபார்ம் பார்க்கணும். அப்போ டினாமினேட்டர் அந்த மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, கான்ஸ்டன்ட் டேம் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் டேம் வெளியே எடுக்கும், த்ரூ அவுட்டாக வெளியே எடுக்கும். அப்போ 6 த்ரூ அவுட் வெளியே எடுத்து என்ன ஆயிரும், தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 5 தீட்டா, இது ரெண்டுமே 6 இல்லை. ஸோ பை 6ன்னு போட்டுரும் இந்த டேர்ம், ப்ளஸ் 6 வெளியே எடுத்தா 1 ஆயிரும். சரிங்களா? இன்ட்டு என்ன இருக்குன்னா z மட்டும் இருக்கும். கிளியருங்களா? ஏன்னா இந்த ரெண்டு டைம்லையும் 6 இல்லைனா இந்த ரெண்டு டைம்லையும் 6 வெளியே எடுத்துரும். அடுத்து என்ன பண்ணுறோம், ஸோ 1 பை a அப்படின்ற அந்த டேர்ம் மேலே போகும்போது என்ன ஆயிரும்னா, எந்த டேர்ம் இருந்தாலும் அப்படியே என்ன ஆயிரும், இன்வர்ஸ் ஆயிரும், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்படி என்ன எழுதுறோம், ஒரு டைம் மறுபடியும் மாற்றி எழுத என்ன ஆகும், 1 பை 6 டிஸ்டர்ப் பண்ணல, இந்த டேர்ம் அப்படியே மேலே போகும்போது என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ரெசிப்ரோக்கல் அப்போ டேர்ம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடத்த மாற்றி 1 முன்னாடி போட்டுக்கிறோம். அப்போ தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 5 தீட்டா பை 6 இல்லைங்களா? அப்படியே என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 பிளஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1 ஃபார்முலா இருக்கு, 1 பிளஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1 ஃபார்முலா இருக்கு. இதனோட எக்ஸ்பென்ஷன் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த என்டையர் டைம் தான் நம்ம எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இந்த என்டையர் டைம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆயிரும், 1 பை 6. ஸோ 1 மைனஸ் எக்ஸ், எக்ஸ்ன்றது இந்த டைம் அப்படியே டைம் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் போகுன்றது நமக்கு தெரியாது, இன்ட்டு இசட். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும், தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 5 தீட்டா பை 6 இங்கே ரிப்பீட் ஆகும், இருக்கட்டும். ஸோ இந்த டைம் எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கணும். இந்த தீட்டா ஸ்கொயர் இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். இப்போ தீட்டான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டி பை டிஇசட், இங்கே எல்லாமே இசட் போட்டு பண்ணுறதுனால டி பை டிஇசட். அப்போ இங்கே வெறும் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், இசட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இங்கே என்ன ஃபங்க்ஷன் நமக்கு RHSல கொடுத்துருக்கோம்னா இசட்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு ஃபங்க்ஷன். அப்போ தீட்டாவால் இதை ஆப்ரேட் பண்ண என்ன ஆயிரும், இசட் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சப்போஸ் தீட்டா ஸ்கொயர்ன்றது என்ன ஆயிரும், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டி ஸ்கொயர் பை டிஇசட் ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும், ஆல்ரெடி இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ தீட்டா ஸ்கொயர் வரக்கூடிய டைம் என்ன ஆயிரும், நமக்கு 0ன்னு ஆயிரும். இப்போ தீட்டா வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு போட்டு, ஸோ பேலன்ஸ் எல்லாமே 0 ஆயிரும். அப்போ இந்த மறுபடியும் மாற்றி எழுதுனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 1 பை 6 1 இன்டூ இசட், இந்த 1ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இசட் எல்லாத்தையும் சொன்னோம், அப்போ இசட் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோம், மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் போட்ட என்ன 0 மைனஸ் 5 தீட்டா இன்டூ இசட்டுக்கான வேல்யூ 1 பை 6. ஸோ பேலன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும், வேண்டியதே இல்லை நமக்கு. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பை 6 இருக்கும், இசட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 5 பை 6 இருக்கும். இது பர்டிகுலர் இன்டெக்ரல் 2.
ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுதணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் ரெண்டு பர்டிகுலர் இன்டெக்ரல் வச்சுருக்கோம், PI1 அண்ட் PI2. ஸோ நமக்கு ரூல்ஸு நான் ரிப்பீட்டட் ரூல்ஸ் 2 and 3 இல்லைங்களா. அப்போது e பவர் 2z ப்ளஸ் b e பவர் 3z நான் ரிப்பீட்டட் ரூல்ஸ் ப்ளஸ் PI1 என்னன்னு பார்க்கணும், பார்ட்டிகல் இன்டெக்ரல் 1 ஓட வேல்யூ e பவர் 2z by 30. PI1 ஓட வேல்யூ e பவர் 2z by 30 and PI2 ஓட வேல்யூ 1 by 6 into z plus 5 by 6. ஸோ மறக்காம நம்ம என்ன பண்ணணும், வேர் x is equal to e power z போடணும், இல்லைன்னா log x equal to z போடணும். இதெல்லாம் நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ். ஸோ நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.